ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில் அத்தியாயம் 89 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். அத்தியாயம் 89, கிருஷ்ணரின் அதி அற்புத சக்தி. வெகு காலத்துக்கு முன்பு சரஸ்வதி நதியின் கரையில் மகாமுனிவர்களின் சபை ஒன்று கூடியது. அங்கு அவர்கள் ஸ்லேங்யம் என்ற மகா யஞ்ஞத்தை நடத்தினார்கள். இத்தகைய சபைகளில் மாமுனிவர்கள் வேத விஷயங்களையும் தத்துவ விஷயங்களையும் விவாதிப்பது வழக்கம். சரஸ்வதி நதியின் கரையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரச்சனையான ஜட உலகின் பிரதான மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் பிரபஞ்சத்தின் எல்லா காரியங்களும் இயக்கி வருகிறார்கள். இவர்கள் மூவரில் மிக உயர்ந்தவர் யார்? இந்த விஷயம் பற்றி நீண்ட விவாதம் நடைபெற்ற பிறகு இம்மூவரில் மிக சிறந்தவர் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதென்று இக்காரியத்தை பிரம்மாவின் மகனான பிருகு முனிவரிடம் ஒப்படைப்பதென்று தீர்மானிக்கப்பட்டது. இப்பொறுப்பை ஏற்ற பிருகு முனி முதலில் பிரம்மலோகத்தில் இருந்த தன் தந்தையின் இருப்பிடத்துக்கு சென்றார். பிரதான தெய்வங்களான இம்மூவரும் இயற்கையின் 3 குணங்களையும் நிர்வகிக்கிறார்கள். ஜடவேக்கை 3 குணங்களாவன சாத்வீக குணம், ரஜோ குணம், தீவிர குணம் மற்றும் தமோ குண்ம, அதாவது அறியாமை குணம். 3 மூர்த்திகளில் சாத்வீக குணத்தை முழுமையாக பெற்றிருந்த மூர்த்தி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மாமுனிவர்களின் திட்டம். எனவே பிருகு முனிவர் தன் தந்தையான பிரம்மாவிடம் சென்றபோது அவரிடம் சாத்வீக குணம் முழுமையாக உள்ளதா என்பதை பரிசோதிக்கும் நோக்கத்துடன் பிருகுமுனி தம் தந்தையை வணங்கி பிரார்த்தனை செய்யாமல் அவரை மதியாதவர் போல் நடந்து கொண்டார். தந்தையை அல்லது ஆன்மீக குருவை அணுகுபவர் அவரை வணங்கி உரிய பிரார்த்தனைகளை உரைக்க வேண்டும் என்பது மகன் அல்லது சிஷ்யனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமை. ஆனால் பிருகுமுனி வேண்டும் என்று தந்தையை மரியாதவர் போல் அவரை வணங்கி பிரார்த்தனை செய்யாமல் இருந்தார். மகனின் மூர்க்கத்தனமான நடத்தையை கண்டு பிரம்மதேவர் மிகவும் கோபம் கொண்டார். அளவற்ற கோபத்திற்கான அறிகுறிகள் அவரிடம் காணப்பட்ட. அவர் மிகுந்த கோபம் அடைந்திருப்பது நிதர்சனமாக காணப்பட்டது. பிருகுமுனியை சபிப்பதற்கு கூட பிரம்மதேவர் தயாரானார். ஆனால் பிருகு தம் மகனாகையால் பிரம்மதேவர் மிகுந்த அறிவுடன் தன் கோபத்தை அடக்கி கொண்டார். பிரம்மதேவரிடம் தீவிர குணம் மிகுந்திருந்தாலும் அதை அடக்கும் சக்தியை அவர் பெற்றிருந்தார் என்பது இதிலிருந்து புலனாயிற்று. பிரம்மதேவரின் கோபமும் அவர் தம் கோபத்தை அடக்கியதும் நெருப்புக்கும் நீருக்கும் ஒப்பிடப்படுகிறது. நீர் நெருப்பிலிருந்து உற்பத்தி ஆகிறது, ஆனால் நீரால் நெருப்பை அணைக்கலாம். அதுபோலவே தீவிர குணத்தின் காரணமாக பிரம்மதேவர் மிகுந்த கோபம் கொண்டிருந்தாலும் பிருகுமுனி தம் மகன் என்ற காரணத்தால் அவர் தம் கோபத்தை அடக்கி கொண்டார். பிரம்மதேவரை தாம் சோதித்த பின் பிருகுமுனி சிவபெருமானை காண்பதற்காக கைலாசம் சென்றார். பிருகுமுனி சிவனின் சகோதரர் ஆவார். எனவே பிருகுமுனியை கண்டதும் சிவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தம் ஆசனத்தை விட்டு எழுந்து அவரை தழுவச் சென்றார். ஆனால் சிவன் அருகில் வந்ததும் பிருகுமுனி அவரை தழுவ மறுத்துவிட்டார். பிருகு கூறினார், அன்பார்ந்த சகோதரா, நீ எப்போதும் அசுத்தமாய் இருக்கிறாய். உன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு அழுக்கு பிடித்தவனாய் இருக்கிறாய். எனவே நீ என்னை தழுவ வேண்டாம். பிருகுமுனி தம்மை அசுத்தமானவன் என்று கூற கேட்ட சிவன் மிகுந்த கோபமடைந்தார். குற்றம் உடல், மனம் அல்லது சொல்லால் இழைக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. பிருகுமுனி முதல் குற்றம் பிரம்மதேவருக்கு எதிராக இழைக்கப்பட்டது. அது மனதால் இழைக்கப்பட்டது. பிருகுமுனி 2வது குற்றம் சொல்லால் இழைக்கப்பட்டது. அவர் சிவனின் தோற்றத்தை குறை கூறினார். சிவனில் தமோ குணம் மிகுதியாக இருப்பதா பிருகுமுனி தன்னை படித்து கூறிய சொற்களை கேட்டதும் அவரின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அடக்க முடியாத கோபத்துடன் சிவன் திருசூலத்தை எடுத்து பிருகுமுனியை கொள்வதற்கு ஆயத்தமானார். அப்போது சிவனுடன் அவரின் மனைவியான பார்வதியும் இருந்தார். பார்வதி தேவியிடம் 3 குணங்களும் கலந்திருக்கின்றன. எனவே அவள் திரிகுணமாயி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் சிவனின் சாத்வீக குணத்தை எழுப்பி நிலைமையை சமாளித்தார். அவள் தன் கணவனின் கால்களில் விழுந்து வணங்கி இனிய சொற்களால் அவரை சாந்தப்படுத்தி அவர் பிருகுவை கொல்லாமல் தடுத்தார். சிவனின் கோபத்திலிருந்து தப்பிய பிருகுமுனி பகவான் விஷ்ணுவின் இருப்பிடமான சுவேத் விபத்துக்கு சென்றார். அங்கு அவரின் மனைவியான ஸ்ரீதேவி அவரின் பாத தாமரைகளை வருடியபடி அவருக்கு சேவை செய்திருக்க விஷ்ணு மலர்படுக்கையில் சயனித்திருந்தார். பிருகுமுனிவர் அங்கு குற்றங்களில் எல்லாம் பெருங்குற்றமான உடலால் புரியும் குற்றத்தை இழத்தார். பிருகுமுனியின் முதல் குற்றம் மனதாலும், 2வது குற்றம் சொல்லாலும், 3வது குற்றம் உடலாலும் இழைக்கப்பட்டது. இம்மூன்று குற்றங்களும் முறையே அளவில் அதிகமானவை. மனதால் இழைக்கப்படும் குற்றத்தை விட சொல்லால் ஏற்படும் குற்றம் மேலும் கடுமையானது. உடலால் இழைக்கப்படும் குற்றம் மற்ற 2ஐயும் விட மிக மிக கொடுமையானது. எனவே பிருகுமுனி ஸ்ரீதேவியின் முன்னிலையில் பகவான் விஷ்ணுவின் மார்பில் காலால் உதைத்தது மிகப்பெரிய குற்றமாகும். ஆனால் பகவான் விஷ்ணு தயமிக்கவர். பிருகுமுனியின் தவறை அவர் பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் பிருகுமுனி ஒரு சிறந்த பிராமணன். பிராமணன் எப்போதாவது குற்றம் இழைத்தாலும் அவன் மன்னிக்கப்பட வேண்டியவன். பகவான் விஷ்ணு இதை தம் உதாரணத்தால் காட்டினார். எனினும் இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து ஸ்ரீதேவி பிராமணர்களிடம் தயை காட்டுவது இல்லை என்றும் அதனால் பிராமணர்கள் எப்போதும் ஏழைகளாய் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. பிருகுமுனி விஷ்ணுவை மார்பில் உதைத்தது பெருங்குற்றமே. ஆயினும் பகவான் விஷ்ணு மிகவும் பெரியவர் ஆகையால் முனிவரின் செயலை பொருட்படுத்தவில்லை. கலியுகத்தில் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தாம் விஷ்ணுவின் மார்பில் காலை வைக்கலாம் என்பதை பெருமைப்படலாம். ஆனால் பிருகுமுனியின் செயல் வித்தியாசமானது. ஏனெனில் அவர் செய்தது பெருங்குற்றமே. ஆயினும் விஷ்ணு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை.
விஷ்ணு கோபமடையவில்லை, முனிவரை சபிக்கவும் முற்படவில்லை. அவர் உடனே ஸ்ரீதேவியிடம் படுக்கை விட்டு எழுந்து பிராமணனான பிருகுமுனிக்கு வணக்கம் செலுத்தினார். முனிவரிடம் விஷ்ணு பின்வருமாறு கூறினார். அன்பார்ந்த பிராமணனே, நீர் இங்கு வந்திருப்பது என் பாக்கியம். தயவு செய்து இந்த மெத்தையில் மேல் அமரவும். நீர் உள்ளே வந்தபோது உம்மை முறையாக வரவேற்காதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அது நான் செய்த பெரும் தவறாகும். அதற்காக நீர் என்னை மன்னிக்க வேண்டும். நீர் மகான் புனிதமானவர் என்பதால் உமது பாதங்களை கழுவிய நீர் தீர்த்த யாத்திரை தலங்களையும் புனிதப்படுத்த வல்லது. எனவே நான் என் சகாக்களுடன் வசிக்கும் வைகுண்டத்தை புனிதப்படுத்தும்படி உம்மை வேண்டுகிறேன். அன்பார்ந்த தந்தையே, மாமுனிவரே, உமது பாதங்கள் தாமரை மலர் போல் மென்மையானவை என்பதை நான் அறிவேன். என் மார்பு வஜ்ரம் போன்றது. எனவே உமது பாதத்துக்கு நோவு ஏற்பட்டிருக்குமாவென நான் அஞ்சுகிறேன். உமது பாதங்களுக்கு ஏற்பட்ட வழி தீர அவற்றை நான் வருட விரும்புகிறேன். அனுமதிப்பீராக. இவ்வாறு கூறிய விஷ்ணு பிருகு முனிவரின் பாதங்களை வருடலானார். பகவான் முனிவரிடம் தொடர்ந்து கூறினார். அன்பார்ந்த பகவானே, உமது பாதம் பற்றி என் மார்பு புனிதமடைந்துள்ளது. இனி ஸ்ரீதேவி என் மார்பில் மகிழ்ச்சியுடன் என்றும் இருப்பாள் என்பது எனக்கு நிச்சயமாகிவிட்டது. ஸ்ரீதேவி ஆகிய லட்சுமியின் மற்றொரு பெயர் சஞ்சலா. அவள் ஓரிடத்தில் தொடர்ந்து இருப்பதில்லை. எனவே சில தனவந்தர்கள் ஏழைகள் ஆவதையும் ஏழைகள் மிகுந்த செல்வதர்கள் ஆவதையும் நாம் காண்கிறோம். பௌதிக உலகில் லட்சுமி சஞ்சலாவாக இருந்தாலும் வைகுண்டத்தில் அவள் பகவானின் பாத கமலங்களின் அருகில் நிரந்தரமாக விட்டிருக்கிறார். லட்சுமி சஞ்சலாவென்று பெயர் பெற்றிருப்பதால் அவள் தம் மார்பில் நிரந்தரமாக இராமல் போகலாம் என்றும், இப்போது அவரின் மார்பு முனிவரின் பாதம் பட்டு புனிதமடைந்திருப்பதால் லட்சுமி அந்த இடத்தை விட்டு இனி எங்கும் செல்ல மாட்டாள் என்றும் பகவான் குறிப்பிட்டார். என்றாலும் முழுமுத கடவுளாகிய பகவான் முன்பு தன் நிலையை நன்றாக அறிந்த முனிவர் பகவான் நடந்து கொண்ட முறையை கண்டு ஆச்சரியமடைந்தார். நன்றி உணர்வு மிகுதியால் அவருக்கு தொண்டை அடைத்து பகவான் கூறியதுக்கு பதில் கூற முடியாமல் போயிற்று. பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் பகவான் விஷ்ணுவை பரிசோதித்த பிறகு பிருகுமுனி சரஸ்வதி நதிக்கரை கூடியிருந்த முனிவர்களின் சபைக்கு திரும்பி வந்து தம் அனுபவங்களை விவரித்தார். அவர் கூறியதை மிகவும் கவனமாக கேட்ட முனிவர்கள் மும்மூர்த்திகளில் சாத்வீக குணமுடைய பகவான் விஷ்ணு மிக உயர்ந்தவர் என்று முடிவு செய்தார்கள். பாகவத இம்முனிவர்களை பிரம்மவாதினாம் என்று வர்ணிக்கிறது. பூர்ண சத்தியத்தை பற்றி விவாதித்து முடிவுக்கு வராதவர்கள் என்று பொருள். பிரம்மவாத என்பது பொதுவாக அருவவாதிகள் அல்லது வேதம் கற்பவர்களை குறிக்கும். எனவே அங்கு குழுமியிருந்த முனிவர்கள் வேதங்களை மிகுந்த அக்கறையுடன் கற்றவர்கள் ஆயினும் பூர்ண சத்தியமான முழுமுத கடவுள் யார் என்பது பற்றி தீர்மானமான முடிவுக்கு வராதவர்கள் என்று கொள்ள வேண்டும். பிருகு முனிவரின் அனுபவங்களை கேட்ட பின் நம் முனிவர்கள் பூர்ண சத்தியமான முழுமுத கடவுள் விஷ்ணுவே என்று முடிவு செய்தார்கள். பிருகு முனிவர் கூறியதை கேட்ட முனிவர்கள் பிரம்மாவும் சிவனும் உடனுக்குடன் கிழிச்சுற்ற போது பகவான் விஷ்ணு மார்பில் உதைக்கப்பட்டும் சிறிதும் கலக்கமடையாமல் அமைதியாக இருந்தார் என்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இதற்கு உதாரணமாக சிறிய விளக்குகள் சற்றே காற்று வீசினாலும் ஆடுவது போல் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய விளக்கான சூரியன் மிகப்பெரிய புயல் வீசினாலும் அசைவது இல்லை என்பது குறிப்பிடப்படுகிறது. சான்றோர்கள் எத்தகைய இடர்பாடுகளுக்கும் அசைவதில்லை. எனவே அமைதியும் பயமின்மையும் வேண்டுபவர்கள் விஷ்ணுவிடம் சரணடைய வேண்டும் என்று முடிவிற்கு அம்முனிவர்கள் வந்தார்கள். முழுமையான அறிவை பெற்றுள்ளவன் ஈகோலக காரியங்களில் கவனம் செலுத்த மாட்டான். முழுமையான அறிவு பெறுவதென்றால் தன்னையும் பரத்தையும் அறிவது என்று பொருள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தன்மையில் ஒன்றானவர்கள் என்றாலும் வேறானவர்கள். இவ்வாறு பகுத்தறிவது முழுமையான அறிவு பெறுவதாகும். நான் ஜட பொருள் அல்ல, நான் ஆத்மா என்று மட்டும் அறிவது முழுமையான அறிவாகாது. உண்மையான தர்மம் பக்தி தொண்டாகும். பக்தியே உயர்ந்த தர்மம். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் சரணடைவாயாக என்று பகவான் கிருஷ்ணரிடம் கூறுகிறார். எனவே உண்மையில் தர்மம் என்பது வைஷ்ணவ தர்மமான பாகவத தர்மத்தையே குறிக்கும். இந்த தர்மத்தை கடைபிடித்தால் மற்ற நல்ல தன்மைகளும் முன்னேற்றங்களும் தாமே வந்தடையும். உயர் பக்குவ அறிவு என்பது உன்னதமான பகவானை அறிவதாகும். பக்தி மார்க்கத்தை தவிர வேறு எந்த வழியிலும் அவரை அறிவது சாத்தியமல்ல. பக்தி தொண்டாற்றுவதன் மூலம் முழுமையான அறிவு உடனடியாக பெறப்படுகிறது. இவ்வாறு அறிவு பெறுபவன் இகவுலக வாழ்வில் அக்கறை கொள்வதில்லை. இது வறண்ட தத்துவ விசாரணையால் ஏற்படுதல் அல்ல. பக்தன் ஜட உலகில் அக்கறை கொள்ளாமல் இருப்பது கொள்கை அறிவினால் அல்ல, அனுபவ அறிவினால். பரமான பகவானுடன் தொடர்பு கொள்வதான அனுபவத்தை பெறும் பக்தன் சமூகம், நட்பு, அன்பு என்று சொல்லப்படும் தொடர்புகளை இயல்பாகவே வெறுக்கிறான். இந்த துறவு வளர்ச்சியானதல்ல, பரமான கனிவுகளை அனுபவிப்பதால் ஏற்படும் உரிய வாழ்வு நிலையாகும். இவ்வாறான அறிவு பெற்று ஜடப்புலன் திருப்திகளில் இருந்து விடுபட்ட பின் அனிமா, லகிமா, பராப்தி, சித்தி இத்தியாதி அஷ்ட சித்திகள் எளிதில் பெறப்படும். அவற்றிற்காக தனியாக முயற்சிக்க தேவையில்லை. மகாராஜா அம்பரீஷர் இதற்கான ஒரு சிறந்த உதாரணம். அவர் யோகி அல்ல, சிறந்த பக்தர். அவர் பக்தியின் முன் மகரிஷி துர்வாசர் தோல்வியுற்றார். பக்தன் சக்திகள் பெறுவதற்கான யோகம் பயில தேவையில்லை. சக்தியுடைய தந்தையை சார்ந்திருக்கும் குழந்தையும் சக்தியுடையா இருப்பது போல் பகவானின் கருணையை பெற்றிருப்பவர்கள் சக்தியுடையவர்களாய் விளங்குகிறார்கள். பகவானின் பக்தன் என பெயர் பெற்றவனின் புகழ் என்றும் அழிவதில்லை. சைத்தன்ய மகாபிரபு
ராமானந்த ராயருடன் உரையாடிய போது மிக உயர்ந்த புகழ் எது என்று கேட்டார். பகவான் கிருஷ்ணனின் புனித பக்தன் என பெயர் பெறுவது மிக சிறந்த புகழ் என்று ராமானந்த விடை கூறினார். பக்தி மார்க்கமான வைஷ்ணவ தர்மம் நன்கு சிந்திப்பவர்களுக்காக ஏற்பட்டது. சிந்தனா சக்தியை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளை எப்போதும் எண்ணியிருக்கும் நிலையை ஒருவன் அடைகிறான். புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளை எண்ணியிருப்பதால் குறைபாடுகள் நிறைந்திருக்கும் ஜட உலகுடன் தொடர்பு கொள்வதால் ஏற்படும் மாசுகள் நீங்க பெற்று அமைதி கிடைக்கிறது. மனித சமுதாயத்தில் இத்தகைய அமைதியான பக்தர்கள் மிக குறைவாக இருப்பதால் உலகில் அமைதியின்மை நிலவுகிறது. பக்தன் ஒருவனை எல்லா உயிர்வாளியையும் பகவானின் இணைப்பிரிய அம்சமாக கருதுவதால் மிருகங்கள் மனிதர்கள் முதலான எல்லா உயிர்வாளிகளும் சமமாக காண்பவன் எல்லோரிடமும் விருப்பு வெறுப்பின்றி நடந்து கொள்கிறான் என்று ஈசோபனிஷத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கு அதிகமாக பக்தன் எப்பொருளையும் வைத்திருக்க விரும்புவதில்லை. அவன் எந்நிலையிலும் திருப்தியாயிருக்கிறான். சொர்க்கத்தில் ஆயினும் நரகத்தில் ஆயினும் பக்தனின் மனம் சமநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பக்தி தொண்டை தவிர அவனுக்கு வேறு எதிலும் அக்கறை இருப்பதில்லை. இது வாழ்வில் மிக உயர்ந்த பக்குவ நிலை. இந்நிலையில் இருந்த ஒருவன் ஆன்மீக உலகிற்கு சென்றடைகிறான். புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளின் பக்தர்கள் சாத்வீகத்தை மிகவும் விரும்புகிறார்கள். பிராமண தகுதி பெற்றவன் சாத்வீகத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறான். எனவே பக்தன் வாழ்வில் பிராமண தகுதி பெற்றுள்ள நிலையை அடைய விரும்புகிறான். அவன் ரஜோ மற்றும் தமோ குணங்களை அவையும் பரம்பொருளான விஷ்ணுவிடம் படுவனவே ஆயினும் விரும்புவதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தர் நிபுண புத்தைய என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் மிகுந்த புத்திசாலிகள். விருப்பு வெறுப்பின்றி பக்தன் மிக அமைதியாக வாழ்கிறான். ரஜோ தமோ குணங்களால் அவன் அலக்களிக்கப்படுவதில்லை. பக்தன் ஜடத்தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்றால் ஜட உலகில் அவன் ஏன் சாத்வீக குணத்தில் பற்றுதல் கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஜடவேக்கியின் முக்குணங்களை கொண்ட பல வகையிலான மக்கள் ஜட உலகில் இருக்கிறார்கள். அறியாமை குணத்தில் இருப்பவர்கள் ராட்சசர்கள் என்றும், தீவிர குணத்தில் பார்ப்பட்டவர்கள் அசுரர்கள் என்றும், சாத்வீக குணமுடையவர்கள் அசுரர்கள் அல்லது தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். உன்னதமான இறைவனின் மேற்பார்வையில் ஜடவியற்கை 3 வகையான மனிதர்களை உண்டாக்குகிறது. ஆனால் சாத்வீக குணத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக உலகிற்கு உயர்ந்து கடவுளை சென்றடைவதற்கான வாய்ப்பை மிக அதிகமாக பெற்றுள்ளார்கள். இவ்வாறாக சரஸ்வதி நதிக்கரையில் கூடி விவாதித்த முனிவர்கள் விஷ்ணு வழிபாடு பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் நீங்க பெற்றார்கள். அதன் பின் அவர்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்தை மேற்கொண்டு இறைவனை சென்றடைந்தார்கள். ஜட சிக்கலில் இருந்து உண்மையாகவே விடுபட விரும்புபவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் சுகதேவ கோஸ்வாமி கொடுத்துள்ள கருத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ கோஸ்வாமியால் உரைக்கப்பட்டதாகையால் அதை கேட்பது முக்தி பெறுவதற்கான வாய்ப்பை அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை சூத கோஸ்வாமியும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். இந்த ஜட உலகில் குறிக்கோளின்றி திரிந்து கொண்டிருப்பவர்கள் சுகதேவ கோஸ்வாமி அருளியுள்ள அமுத மொழிகளை கேட்டால் சரியான முடிவிற்கு நிச்சயம் வருவார்கள். புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்றுபவன் ஒரு ஜட உலகில் இருந்து மற்றொன்றுக்கு தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பான அவல நிலையிலிருந்து நிச்சயம் விடுபடுவான். முறையாக கேட்பவன் விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டாற்றுவதில் நிலைத்திருப்பான். அவன் ஜடவாழ்வெனும் பிரயாணத்தில் இருந்து விடுதலை பெறுவது நிச்சயம். அதற்கான வழிமுறை மிகவும் எளிதானது. சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் எனும் ரூபத்தில் அருளியுள்ள இனிய மொழிகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். கிருஷ்ணருக்கு மேலான சத்தியம் எதுவும் இல்லை என்று பகவத்கீதை கூறுகிறது. விஷ்ணு தத்துவ ரூபங்களில் எல்லாம் 100க்கு 100 முழுமுத கடவுளானவர் பகவான் கிருஷ்ணர் ஒருவரே என்ற உண்மையை விளக்குவதற்காகவே சுகதேவ கோஸ்வாமி கிருஷ்ணர் இருந்தபோது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தார். ஒரு காலத்தில் பிராமணர் ஒருவனின் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் குழந்தை பிறந்த நிலத்தை தொட்டதும் இறந்து போயிற்று. அந்த பிராமண தந்தை இறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு துவாரகையில் இருந்த அரச மாளிகைக்கு சென்றார். குழந்தையின் அகால மரணம் அவனை மிகவும் வாட்டியது. துவாபர யுகம் வரையில் கிருஷ்ணர் இந்த காலத்தில் பொறுப்புள்ள அரசர்கள் அரசாண்ட போது ஒரு குழந்தை அகால மரணம் அடைந்தால் அதற்கு அரசன் பொறுப்பேற்க வேண்டும் என்று இருந்தது. ராமச்சந்திரமூர்த்தியின் காலத்திலும் அரசர்களுக்கு இத்தகைய பொறுப்பு இருந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 1ஆம் காண்டத்தில் நாட்டில் வெப்பமோ தட்பமோ மிக அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருந்தது என நாம் முன்பு கண்டோம். குடிமக்களின் நலனை பேணும் பெரும் பொறுப்பு அரசர்களுக்கு இருந்தது. குழந்தை இறந்தது அரசனின் குற்றமே இல்லை என்றாலும் குழந்தையை இழந்த பிராமணன் அரசனின் மாளிகைக்கு சென்று அவனை குறை கூறினான். இப்போது அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசரான உக்கிரசேன பிராமணர்களை வெறுக்கிறார் என்று குற்றம் சாட்டினான். இந்த சந்தர்ப்பத்தில் பிரம்ம திவிஷ என்ற சொல்லை பிரயோகித்தான். வேதங்களை அல்லது பிராமணனை அல்லது பிராமண ஜாதியை வெறுப்பவன் பிரம்ம திவித என்று அழைக்கப்படுகிறான். அப்போது அரசாண்ட மன்னன் பிரம்ம திவிதன் என்று அந்த பிராமணன் குற்றம் சாட்டினான். அரசன் சடதி என்றும் அவன் குற்றம் சாட்டினான். அரசனின் அறிவு உண்மையானதல்ல என்பது குற்றச்சாட்டு. குடிமக்களின் நல்லதை பேணும் நல்லறிவு அரசன் பெற்றிருக்க வேண்டும் என்பதால் அந்த அரசன் தன்னை அறிவுடையவன் என்று பொய்யாக கருதி கொண்டு அரசு கட்டளில் அமர்ந்திருந்தான் என்பது பிராமணனின் குற்றச்சாட்டு. அவன் அரசனை லுப்தன் என்றும் அதாவது லோபி என்றும் கூறினான். அதாவது தன்னலன் மட்டும் கருதும் லோபி அரசனாக
இருக்க தகுதியற்றவன் என்பது கருத்து. ஆனால் அரசனாயிருப்பவன் அல்லது நிர்வாக பொறுப்பில் இருப்பவன் இகவுலக இன்பங்களில் பற்றுள்ளவனாக இருந்தால் அவன் தன்னலம் கருதுபவனாக இருப்பது இயல்பு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட மற்றொரு சொல் விஷயாத்மன என்பது. பிராமணன் அரசனை சத்ரபந்து என்றும் குற்றம் சாட்டினான். சத்திரிய குடும்பத்தில் பிறந்தும் அரசனாவதற்கான தகுதிகளை பெறாதவன் என்று பொருள். ஒரு அரசன் பிராமண கலாச்சாரத்தை பாதுகாத்து குடிமக்களின் நலனை விழிப்புடன் கவனிக்க வேண்டும். அவன் தன்னலம் கருதி உலோபியாயிருக்க கூடாது. அரசர் தகுதி இல்லாதவன் தன்னை சத்திரியன் என்று கூறிக்கொண்டால் அவன் சத்ரபந்து ஆவான். அதுபோலவே பிராமண தந்தைக்கு பிறந்தும் பிராமண தகுதிகளை பெறாதவன் பிரம்மபந்து அல்லது த்விஜாபந்து எனப்படுகிறான். அதாவது பிறப்பால் மட்டும் ஒருவனை பிராமணனாகவோ சத்திரியனாகவோ ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அந்தந்த நிலைக்கான தகுதிகளை பெற்றிருந்தால் அவன் பிராமணன் அல்லது சத்திரியன் என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறான். இவ்வாறாக அரசன் தகுதியற்றவனாக இருந்ததால் தன் குழந்தை இறந்ததென பிராமணன் குற்றம் சாட்டினான். அவன் தனக்கு ஏற்பட்ட இழப்பை மிகைப்படுத்தியதால் இழப்புக்கு அரசன் பொறுப்பு என கருதினான். ஒரு அரசன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டால் அரச வம்சத்தால் ஏற்படுத்தப்பட்ட பிராமண ஆலோசனை சபை அவனை பதவி நீக்கம் செய்வதையும் நாம் வேதகால சரித்திரத்தில் காண்கிறோம். இவ்வாறெல்லாம் வேத காலத்தில் அரசனுக்கு பெரும் பொறுப்புகள் இருந்தவென்பதை அறிகிறோம். அந்த பிராமணன் கூறினான், பொறாமை குணமில்ல அரசன் மரியாதைக்குரியவன் அல்ல, அவன் பிறரை துன்புறுத்துவதில் குறியாயிருக்கிறான். அப்படிப்பட்ட அரசன் தன்னடக்கமின்றி கேடுகள் விளைவிக்கிறான். அத்தகைய அரசனை மக்கள் மதித்தால் அவர்கள் என்றும் மகிழ்ச்சியாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தரித்திரர்களாகவும் கவலைகளும் தொல்லைகளும் மிக்கவர்களாகவும் எப்போதும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் இருப்பார்கள். நவீன அரசியல் முறையில் அரசு பதவி நீக்கப்பட்டு விட்டதென்றால் ஜனாதிபதி குடிமக்களின் நலனுக்கு பொறுப்புடையவராக தோன்றவில்லை. கலியுகத்தில் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் எவ்வழியிலாவது மக்களின் வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் மக்களின் நிலை எப்போதும் துன்பகரமானதாகவும் கவலைகள் மிக்கதாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் திருப்தியற்றதாகவும் உள்ளது. அந்த பிராமணனின் 2வது 3வது என்று 9 குழந்தைகள் இறந்து பிறந்தன. அவன் ஒவ்வொரு முறையும் அரசனிடம் சென்று அவனை குறை கூறினான். 9வது முறையாக அவன் துவாரகைக்கு வந்து முறையிட்ட போது கிருஷ்ணனுடன் அர்ஜுனனும் இருந்தான். அரசன் தன்னை சரிவர காப்பாற்றவில்லை என்று ஒரு பிராமணன் குற்றம் சாட்டுவதாக கேள்விப்பட்ட அர்ஜுனன் நடந்ததை அறியும் அவளுடன் பிராமணனை அணுகினான். அவன் பிராமணனிடம் கேட்டான், பிராமணரே, உமது நாட்டில் குடிமக்களை காப்பாற்ற தகுதியான சத்திரியர்கள் இல்லை என்று ஏன் கூறுகிறீர்? வில்லும் அம்பும் ஏந்தி சத்திரியர்கள் போல் நடித்து குடிமக்களை காப்பாற்றுவதாக கூறிக்கொள்பவர் கூட யாரும் இல்லையா? இந்த நாட்டில் அரச குலத்தினர் பிராமணனுடன் சேர்ந்து யாகங்கள் நடத்துவதை காலத்தை கடக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான வீரம் இல்லை என்கிறீர். சத்திரியர்கள் வசதியாக வாழ்ந்து கொண்டு வேத சடங்குகளை மட்டும் நிறைவேற்றி கொண்டிருந்தால் போதாது என்று அர்ஜுனன் குறிப்பிட்டான். அவர்கள் குடிமக்களை பாதுகாப்பதில் தம் வீரத்தை காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் பிராமணர்கள் உடல் வலிமை தேவைப்படும் காரியங்களை செய்ய விடாதவர்களாகையால் அவர்களுக்கு சத்திரியர்களின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்போது அவர்கள் தம் உயரிய பொறுப்புகளை இடையூறின்றி நிறைவேற்ற முடிகிறது. அர்ஜுனன் தொடர்ந்து கூறினான், பிராமணர்கள் தேவையின்றி தம் மனைவியையும் குழந்தைகளையும் பிரிந்திருக்க நேரிட்டால் சத்திரிய அரசர்கள் அவர்களை சரியாக பாதுகாக்கவில்லை என்றாகிறது. அப்படிப்பட்ட அரசர்கள் நாடகமே வேஷதாரிகளை போன்றவர்கள். அவ்வாறான வேஷதாரி அரசர்களிடமிருந்து எத்தகைய பாதுகாப்பையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. அவர்கள் நாட்டின் மன்னர்களாக தலைவர்களாக இருப்பதெல்லாம் தம் வாழ்வு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமே. பகவானே, உமது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நான் அதில் தவறினால் நெருப்பில் குளித்து என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்கிறேன். அர்ஜுனன் மொழிகளை கேட்ட பிராமணன் கூறினான், அன்பார்ந்த அர்ஜுனா, பலராம் பகவான் இங்கிருக்கிறார். என் குழந்தைகளை காப்பாற்ற அவரால் எதுவும் செய்ய இயலவில்லை. அவரும் எதுவும் செய்யவில்லை. மேலும் பிரத்யும்னன், அனிருத்தன் போல் வில்லம்பு ஏந்திய பல வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் என் குழந்தைகளை காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை. முழுமுதற் கடவுளாக கிருஷ்ணர் செய்ய முடியாததை அர்ஜுனன் எப்படி செய்ய போகிறானோ என்று பிராமணன் சுட்டி காட்டினான். அர்ஜுனன் தன் சக்தியை மீறி வாக்களிப்பதாக பிராமணன் கருதினான். நீர் அனுபவமற்ற குழந்தையை போல் வாக்களிக்கிறீர். உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று பிராமணன் அர்ஜுனனிடம் கூறினான். சத்திரிய அரசர்களிடம் பிராமணன் இனியும் நம்பிக்கை வைத்திருக்கவில்லை என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான். எனவே அர்ஜுனன் பிராமணனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக தன் நண்பரான கிருஷ்ணரையும் குறை கூறுவது போல் பேசினான். பகவான் கிருஷ்ணரும் மற்றவர்களும் அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த போது அர்ஜுனன் கிருஷ்ணரை தாக்கி பேசினான். அன்பார்ந்த பிராமணரே, நான் சங்கர்ஷனரோ கிருஷ்ணரோ கிருஷ்ணரின் குமாரர்களில் ஒருவனான பிரத்யும்னனோ அனிருத்தனோ அல்ல. என் பெயர் அர்ஜுனன். காண்டீபம் என்ற பெயர் பெற்ற வில்லை ஏந்தியவன் நான். சிவனுடன் சமமாக போர் செய்திருக்கிறேன். வனத்தில் அவர் ஒரு வேலனாக வந்து என்னுடன் போரிட்ட போது என் வீரத்தை மெச்சி பாசுபதாஸ்திரத்தை அவர் எனக்கு அளித்தார். எனவே என் வீரத்தில் உமக்கு சந்தேகம் வேண்டாம். நான் யமனுடன் போரிட்டாவது உமது குழந்தைகளை மீட்டு தருகிறேன். அர்ஜுனன் வீரமொழிகளை கேட்ட பிராமணன் திருப்தியடைந்து தன் இல்லத்திற்கு திரும்பி சென்றார்.
பிராமணனுக்கு அடுத்த குழந்தை பிறக்கவிருந்த போது அர்ஜுனா, இப்போது நீ வந்து என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் உச்சாதானம் செய்ய தொடங்கினான். அர்ஜுனன் அதை கேட்டதும் புனித நீரை தெளித்துக் கொண்டு தன் வில்லையும் அம்புகளையும் காப்பாற்றுவதற்கான மந்திரங்களை ஜபித்தபடி பிராமணனின் உதவிக்கு செல்ல தயாரானான். முக்கியமாக சிவபெருமான் அளித்த ஆயுதத்தை தன்னுடன் எடுத்து சென்றான். போகும் வழியில் சிவன் தனக்கு அளித்த உதவியை எண்ணியபடி சென்றான். இவ்வாறு அவன் தன் பெயர் பெற்ற காண்டீபம் மற்ற ஆயுதங்களும் தடுத்தவனாய் பிராமணனின் மனைவி இருந்த விடுதியை வந்தடைந்தான். பிராமணனுக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக அர்ஜுனன் துவாரகையை விட்டு செல்லவில்லை. பிராமணனின் மனைவி பிரசவிக்கிருந்த அன்றிரவு அர்ஜுனன் அழைக்கப்பட்டான். பிராமணனின் மனைவி உதவிக்கு சென்றபோது அர்ஜுனன் சிவனை நினைத்தபடி சென்றான், தன் நண்பனான கிருஷ்ணரை அல்ல. அர்ஜுனன் பல்வேறான மந்திரங்களை ஜபித்தபடி வில்லேந்தி பிரசவ விடுதியை காவல் புரிந்தான். பிராமணனின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை பிறந்ததும் அழ ஆரம்பித்தது. ஆனால் அடுத்த சில நிமிடம் குழந்தையையும் அர்ஜுனனின் அம்புகளும் ஆகாயத்தில் மறந்தன. பிராமணனின் வீடு கிருஷ்ணரின் மாளிகைக்கு பக்கத்தில் இருந்ததா கிருஷ்ணன் தம் அதிகாரத்துக்கு எதிராக நடைபெற்ற சம்பவங்களை கவனித்து ரசித்தார் என்று தோன்றுகிறது. பிராமணனின் குழந்தையும் அர்ஜுனனின் அம்புகளும் மாயமாய் மறைந்தது கிருஷ்ணரே காரணம். அர்ஜுனன் சிவனிடமிருந்து பெற்றதால் பெருமையடைந்திருந்த அஸ்திரமும் மறைந்து போயிற்று. தத் பவதி அல்பமேதசாம், அறிவில் குறைந்தவர்கள் மனக்குழப்பம் காரணமாக தேவர்களிடம் தஞ்சம் புகுது அவர்கள் அளிக்கும் நன்மைகளோடு திருப்தி அடைகிறார்கள். கிருஷ்ண மற்றும் பிறரின் முன்னிலையில் அந்த பிராமணன் அர்ஜுனனை குறை கூறலானா. என் முட்டாள்தனத்தை எல்லோரும் பாருங்கள், நான் அர்ஜுனனின் வாக்குறுதியை நம்பினேன். அவன் சகன் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பவன் என்று இப்போது தெரிகிறது. பிரத்யும்னன், அனிருத்தன், பலராமர், கிருஷ்ணர் ஆகியோரும் என் குழந்தைகளை காப்பாற்ற இயலாமல் போன போது அவன் காப்பாற்றுவதாக உறுதி கூறினான். இத்தகைய மகாவீரர்கள் செய்ய முடியாதை யார்தான் செய்ய முடியும்? எனவே பொய்யான வாக்குறுதியை அளித்த அர்ஜுனனை நான் கண்டனம் செய்கிறேன். அவனின் காண்டீபத்தையும் பலராமர், கிருஷ்ண, பிரத்யும்னன் ஆகியோரை விட தன்னை பெரியவனாக கருதி அவனின் அகந்தையையும் நான் கண்டிக்கிறேன். இப்போது வேறு உலகத்துக்கு சென்று விட்டு என் குழந்தையை காப்பாற்ற எவராலும் இயலாது. வேறு உலகத்திலிருந்து என் குழந்தையை கொண்டு வர முடியும் என்று அர்ஜுனன் எண்ணியது மடமை. இவ்வாறு பிராமணனால் கண்டனம் செய்யப்பட்ட அர்ஜுனன் அவனின் குழந்தையை தேடுவதற்காக தன் யோக சக்தியை பிரயோகித்து மற்ற உலகங்களுக்கு செல்ல தயாரானான். முதலில் அவன் மரணத்தின் அதிபதியான யமராஜன் வசிக்கும் யமலோகத்துக்கு சென்றான். அங்கு அவன் எவ்வளவு தேடியும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே அவன் இந்திரலோகத்துக்கு சென்றான். அங்கும் குழந்தை கிடைக்காத அர்ஜுனன் அக்னி தேவர்களின் இருப்பிடமான நைருதிக்கும் அங்கிருந்த சந்திரலோகம், வாயுலோகம், வர்ணலோகம் ஆகிய கிரகங்களுக்கும் சென்றான். அவ்விடங்களிலும் குழந்தை கிடைக்காததால் அவன் கீழ் நோக்கி சென்று பாதாளத்தை மிகவும் கீழுள்ள ரசாதல கிரகத்தை அடைந்தான். அங்கெல்லாம் பிரயாணம் செய்துவிட்டு அர்ஜுனன் இறுதியாக யோகிகளும் செல்ல முடியாத பிரம்மலோகத்துக்கு சென்றான். கிருஷ்ணனின் கருணையால் சொர்க்கலோகங்களுக்கும் மேலான பிரம்மலோகத்துக்கு செல்லும் சக்தியை அர்ஜுனன் பெற்றிருந்தான். இவ்வாறு எல்லா கிரகங்களிலும் தேடியும் குழந்தை கிடைக்காததால் அவன் பிராமணனுக்கு வாக்களித்திருந்தபடி அக்னி பிரவேசம் செய்ய துணிந்தான். என்றாலும் தம் ஆத்ம நண்பனான அர்ஜுனனிடம் கருணை கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணன் இவ்வாறு அக்னி பிரவேசம் செய்து தனக்கு இழிவை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று கூறி அவனை தடுத்தார். தம் ஆப்த நண்பன் நம்பிக்கை இழந்த அக்னி பிரவேசம் செய்வதால் தமக்கும் இழுக்கு ஏற்படும் என்பதை கிருஷ்ணன் மறைமுகமாக சுட்டிக்காட்டினான். எனவே அக்னி பிரவேசத்திலிருந்து அர்ஜுனனை தடுத்து நிறுத்திய கிருஷ்ணர் தாமே குழந்தையை கண்டுபிடித்து தருவதாக வாக்களித்தார். விவேகமின்றி தற்கொலை செய்து கொள்ளாதே என்று அவர் அர்ஜுனனுக்கு கூறினார். இவ்வாறு அர்ஜுனனுக்கு கூறிய பின் பகவான் கிருஷ்ணர் தம் பரமான ரதத்தை வரவழைத்து அதில் அர்ஜுனன் ஏறி அமர்ந்து வடக்கு நோக்கி புறப்பட்டார். எத்தகைய முயற்சியுமின்றி பகவான் கிருஷ்ணர் குழந்தையை மீட்டிருக்க முடியும். ஆனால் அவர் ஒரு மனிதனை போல் நடந்து கொண்டிருந்தார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு குறிப்பிட்ட பலனை முயற்சி செய்து பெற வேண்டியிருப்பதால் மனித ரூபத்தில் இருந்த பகவானும் அவரது நண்பனான அர்ஜுனனை போல் பிராமணனின் குழந்தையை மீட்பதற்காக துவாரகையை விட்டு புறப்பட்டார். மனித சமுதாயத்தில் தோன்றி மனிதனாக லீலைகளை புரிந்த கிருஷ்ணர் தம்மை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தார். கடவுள் மகத்தானவர். இது புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளுக்கான வர்ணனை. ஜட உலகில் கிருஷ்ணர் இருந்தபோது பிரபஞ்சத்தில் தம்மை விட பெரியவர் எவரும் இல்லை என்பதை நிரூபித்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் ரதத்தில் அமர்ந்து வடக்கு நோக்கி பயணம் செய்து பல கிரகங்களை கடந்து சென்றார். இந்த கிரகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் சப்த தீபம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த கிரகங்களை வேத இலக்கியங்கள் தீபம் அதாவது தீவுகள் என்று குறிப்பிடுகின்றன. நாம் வசிக்கும் கிரகம் ஜம்பு தீபம் எனப்படும் ஆகாய வெளிக்காற்று மண்டலமான சமுத்திரம் எனவும் அதில் உள்ள கிரகங்கள் தீவுகள் என்றும் கூறுகின்றன. ஒவ்வொரு கிரகத்திலும் சமுத்திரங்கள் உள்ளன. சில கிரகங்களில் உள்ள சமுத்திரங்களில் உப்பு நீரும் சிலவற்றில் பாலும் நிறைந்துள்ளது. சில கிரகங்களில் உள்ள சமுத்திரங்களில் மதுவும் சிலவற்றில் நெய் அல்லது எண்ணெயும் உள்ளது. பல வகையான பர்வதங்களும் கிரகங்களில் உள்ளன. ஒவ்வொரு கிரகமும் வித்தியாசமான காற்று மண்டலத்தையும் சூழலையும் கொண்டுள்ளது. கிருஷ்ணர் கிரகங்களை கடந்து சென்று பிரபஞ்சத்தை மூடியிருந்த எல்லையை அடைந்தார். இந்த இடம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அடர்ந்த இருளை
இருள் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஜட உலகம் மொத்தத்தில் இருண்ட பிரதேசம் என்று வர்ணிக்கப்படுகிறது. திறந்த வெளியில் சூரிய வெளி வீசுவதால் வெளிச்சம் தோன்றுகிறது. ஆனால் பிரபஞ்சத்தின் எல்லையில் உள்ள பிரபஞ்சத்தை மூடியுள்ள பகுதியை கிருஷ்ணர் சென்றடைந்த போது அவரின் ரதத்தை இழுத்துச் சென்ற 4 குதிரைகளான சைப்பியன், சுக்ரீவன், மேகபுஷ்பம், பலாஹகம் ஆகியவை இருளினுள் பிரவேசிக்க தயங்கின. இந்த தயக்கமும் கிருஷ்ணரின் லீலையே. ஏனெனில் அவை சாதாரண குதிரைகள் அல்ல. சாதாரண குதிரைகள் பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்த அதன் எல்லை பகுதியை ஊடுருவக்கூடியவை அல்ல. கிருஷ்ணர் ஜட உலகின் தன்மைகளை கடந்தவராய் இருப்பதால் அவரின் ரதமும் குதிரைகளும் அவரை சார்ந்த எல்லாமே அவ்வாறே பரமானவை. கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனின் பாகத்தை வகித்தார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அவரின் சித்தப்படி அவரின் குதிரைகளும் சாதாரண குதிரைகளைப் போல் நடந்து கொண்டு இருளில் பிரவேசிக்க தயங்கின. பகவத்கீதையின் இறுதி பகுதியில் கிருஷ்ணர் யோகேஸ்வரர் என்று குறிப்பிடப்படுகிறார். யோகேஸ்வர ஹரி யோக சக்திகள் எல்லாம் அவர் வசத்தில் உள்ளன. யோக சக்திகளை கொண்டுள்ள பல மனிதர்களை நாம் அனுபவத்தில் கண்டுள்ளோம். அவர்கள் அதிசயத்தக்க செயல்களை புரிகிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் யோக சக்திகளை கரை கண்டவர். எனவே தம் குதிரைகளை இருளில் பிரவேசிக்க தயங்குவதை அவர் கண்டபோது அவர் தமது சுதர்சன சக்கரத்தை செலுத்தினார். அது சூரியனை விட 1000 மடங்கு பிரகாசத்துடன் ஒளி வீசி இருளை விளக்கியது. பிரபஞ்சத்தை மூடியிருக்கும் இருளும் கிருஷ்ணரின் படைப்பே. சுதர்சன சக்கரம் அவருடன் எப்போதும் இருப்பது. அவர் சுதர்சன சக்கரத்தை செலுத்தி இருளை துளைத்தது போல் சுதர்சன சக்கரம் இருளை துளைத்ததென்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. சு என்றால் நன்றாக என்றும் தர்சன என்றால் காட்சி என்றும் பொருள். பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஜட உலகங்களை மூடியிருக்கும் பரந்த இருள் பிரதேசத்தை கடந்து சென்றார்கள். அப்போது அர்ஜுனன் பிரம்மஜோதி எனப்படும் ஒளி வெள்ளத்தை கடந்தான். பிரம்மஜோதி ஜட உலகங்களை மூடியிருக்கும் பிரதேசத்துக்கு அப்பால் உள்ளது. அது நமது தற்போதைய கண்களால் காணத்தக்கதல்ல. ஆகையால் அவ்யக்தம் என்று கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக ஒளி வெள்ளத்தை வேதாந்திகள் எனப்படும் அவ்யக்தவாதிகள் தம் இறுதி இலக்காக கருதுகிறார்கள். பிரம்மஜோதி அனந்தாபாரம், அதாவது எல்லையற்றது, அளப்பரியது என்றும் வர்ணிக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இந்த பிரம்மஜோதி பிரதேசத்தை அடைந்தபோது அர்ஜுனன் ஒளியின் பிரகாசத்தை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான். பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பிரம்மஜோதி பிரதேசத்தை சென்றடைந்தது ஹரிவம்சம் எனும் நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூறினார், அன்பார்ந்த அர்ஜுனா, நீ இப்போது காணும் பிரகாசம் மிகுந்த பரமான ஜோதி உனது உடலின் ஒளிக்கது. பரத வம்சாவளியினரின் தலைவனே இந்த பிரம்மஜோதி நானே. சூரியனும் சூரிய ஒளியும் பிரிக்க முடியாதவை என்பது போல் கிருஷ்ணரும் அவரின் உடலின் தேஜஸும் பிரிக்க முடியாதவை. கிருஷ்ணர் தாமே பிரம்மஜோதி என்று குறிப்பிட்டார். ஹரிவம்சத்தை கிருஷ்ண அஹம்ச என்று கூறியதாக குறிப்பிட்டுள்ளது. பிரம்மஜோதி என்பது ஆன்மீக பொறிகள் எனப்படும் நுண்ணிய துகள்கள், அதாவது சித்கண எனப்படும் உயிர்வாளிகளின் சேர்க்கையாகும். சோஹம் எனும் வேத சொல், அதாவது நான் பிரம்மஜோதி என்பது உயிர்வாளிகளுக்கும் பொருந்தும். அவர்களும் பிரம்மஜோதியை சேர்ந்தவர்கள் என்று உரிமை கொண்டாடலாம். இந்த பிரம்மஜோதி என்பது ஆன்மீக சக்தியின் வியாபகம் என்று கிருஷ்ணர் ஹரிவம்சத்தில் விளக்குகிறார். இந்த பிரம்மஜோதி மாயசக்தி எனப்படும் எனது புறசக்தியின் பிரதேசத்துக்கு அப்பாற்பட்டது என்றும் கிருஷ்ண அர்ஜுனனுக்கு கூறினார். அதாவது ஜட உலகில் இருப்பவன் இந்த பிரம்மஜோதியை உணர முடியாது. ஜட உலகில் இந்த ஜோதி வெளிப்படுவதில்லை. ஆன்மீக உலகில் அது வெளிப்படுகிறது. வியக்தம் அவ்யக்தம் எனும் சொற்களின் பொருள் இதுவே. பகவத்கீதையில் அவ்யக்தோ வியக்தாத் சனாதன என்று கூறப்பட்டுள்ளது. இரு சக்திகளும் என்றும் இருப்பவை. இதன் பின் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் மிக பரந்த ஆன்மீக நீர் பிரதேசத்தை அடைந்தார்கள். இந்த நீர் பகுதி காரணார்வ சமுத்திரம் அல்லது விரஜா எனப்படும். ஜட உலகின் படைப்புக்கு இந்த சமுத்திரம் மூல காரணம். மிருயுஞ்சய தந்திரம் எனும் வேத நூலில் இந்த காரண சமுத்திரத்தை பற்றிய வர்ணனை காணப்படுகிறது. ஜட உலகில் மிக உயரத்தில் உள்ள கிரக அமைப்பு ஸ்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் எனப்படுகிறது. அதற்கு அப்பால் ருத்ரலோகமும் மகாவிஷ்ணு லோகமும் உள்ளன. மகாவிஷ்ணு லோகத்தை பற்றி பிரம்ம சம்ஹிதையில் ய காரணார்ணவ ஜலே பஜேதி சம்யோகா என்று கூறப்பட்டுள்ளது. பகவான் மகாவிஷ்ணு காரண சமுத்திரத்தில் சயனித்திருக்கிறார். அவர் மூச்சு விடும்போது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உண்டாகின்றன. அவர் மூச்சை உள்ளிழுக்கும் போது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அவருள் பிரவேசிக்கின்றன. இவ்வாறாக ஜட படைப்பு உண்டாக்கப்படுவதும் உள்ளிழுக்கப்படுவதும் நடைபெறுகிறது. பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அந்த பரமான கிருஷ்ண சமுத்திரத்தினுள் பிரவேசித்த போது அதில் மிகுந்த பிரகாசத்துடன் கூடிய புயல் ஒன்று உருவாகி நீரில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. பகவான் கிருஷ்ணரின் கருணையால் கிருஷ்ண சமுத்திரத்தின் பேரழகை காணும் வாய்ப்பு அர்ஜுனனுக்கு கிடைத்தது. கிருஷ்ணருடன் சென்ற அர்ஜுனன் சமுத்திரத்தினும் மிகப்பெரிய மாளிகை ஒன்றை கண்டான். மாளிகையில் உயர்தளம் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தூண்கள் காணப்பட்டன. அவற்றின் அழகையும் ஒளியையும் கண்ட அர்ஜுனன் பிரமித்து நின்றான். மாளிகையினுள் சேஷன் என்று அழைக்கப்படும் அனந்த தேவரின் பிரம்மாண்டமான ரூபத்தை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கண்டார்கள். அனந்த தேவ பகவானாகிய சேஷநாதர் ஆயிரக்கணக்கான தலைகளுடைய மிகப்பெரிய நாகத்தின் வடிவில் காணப்பட்டார். ஒவ்வொரு தலையையும் பிரகாசம் மிகுந்த மணிகள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் அழகு செய்தன.
அனந்த தேவரின் ஒவ்வொரு தலையிலும் பயமூட்டும் இரு கண்கள் ஒளி வீசின. அவரின் உடல் பனிப்படர்ந்த கைலாச மலை உச்சியை போல வெண்மையாயிருந்தது. அவரின் கழுத்தும் நாக்குகளும் நீல நிறமாயிருந்தன. இவ்வாறாக சேஷநாக ரூபத்தை அர்ஜுனன் கண்டான். சேஷநாகரின் மிருதுவான வெண்மையான உடலின் மீது பகவான் மகாவிஷ்ணு வசதியாக படுத்திருப்பதையும் அர்ஜுனன் கண்டான். அவர் எங்கும் நிறைந்தவராகவும் சக்தி மிகுந்தவராகவும் காணப்பட்டார். அவ்வடிவிலான முழுமுத கடவுள் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை அர்ஜுனன் புரிந்து கொண்டான். இவ்வடிவில் அவர் புருஷோத்தமனாக மிகச் சிறந்தவராக கருதப்படுகிறார். ஏனெனில் இவ்வடிவில் இருந்து விஷ்ணுவின் மற்றொரு வடிவம் கற்பதோகஷாய் விஷ்ணுவாக பௌதீக உலகிற்கு அப்பாற்பட்டது. அவர் உத்தமர் என்று அழைக்கப்படுகிறார். தம என்றால் இருள், உத் என்றால் கடந்தது, மேலானது, பரமானது என்று பொருள். புருஷோத்தமனாகிய மகாவிஷ்ணுவின் மேனி நிறம் கார்கால மேகத்தை போல் கருமையாக இருப்பதை அர்ஜுனன் கண்டான். அவர் நேர்த்தியான பீதாம்பரத்தை அணிந்திருந்தார். அவர் முகம் புன்னகையுடன் மலர்ந்திருந்தது. அவரின் தாமரை கண்கள் காண்பரின் உள்ளங்களை கவர்வனவாக இருந்தன. அவரின் கிரீடத்தை உயர்தர மணிகள் அலங்கரித்தன. அவர் காதுகளில் அணிந்திருந்த அழகிய குண்டலங்கள் அவரின் சுருண்ட தேசத்தை மேலும் அழகாய் காட்டின. மகாவிஷ்ணுவின் 8 நீண்ட கரங்கள் அவரின் முழங்காலை தொடுவதாய் இருந்தன. அவரது கழுத்து கௌஸ்துபஹாரம் அழகு செய்தது. அவரது மார்பில் ஸ்ரீதேவி வாசம் புரிகிறார் என்பதை குறிக்கும் ஸ்ரீவத்ச குறி துளங்கியது. அவர் தம் முழங்கால் வரை நீண்ட தாமரை மலர் மாலையை அணிந்திருந்தார். இம்மாலை வைஜெயந்தி மாலை எனப்படுகிறது. பகவானின் சகாக்களான நந்தரும் சுனந்தரும் அவருடன் இருந்தார்கள். உருப்பெற்ற சுதர்சன சக்கரமும் அருகில் நின்று கொண்டிருந்த. வேதங்களில் கூறியுள்ளபடி பகவான் எண்ணற்ற சக்திகளை பெற்றிருந்த. அவைகளும் உருப்பெற்று அங்கு நின்றிருந்தன. அவைகளில் மிக முக்கியமானவையான சத்தூட்டும் சக்தி ஆகிய புஷ்டி, அழகின் சக்தியாகிய ஸ்ரீ, புகழுக்குரிய சக்தியான கீர்த்தி, ஜட படைப்புக்கான சக்தியாகிய அஜா. இந்த சக்திகள் எல்லாம் ஜட உலகை நிர்வகிக்கும் அதிகாரிகளான பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் விஷ்ணு, ஸ்வர்கலோகங்களின் அதிபதிகளான இந்திரன், சந்திரன், வர்ணன், சூரியன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளன. பகவானிடமிருந்து சில சக்திகளை பெற்றுள்ள இந்த தேவர்கள் அவருக்கு பரமான அன்புடன் கூடிய பக்தி தொண்டு செய்து வருகிறார்கள். மகாவிஷ்ணு அம்சம் கிருஷ்ணரின் உடலில் வியாபகம். இது பிரம்ம சம்ஹிதையிலும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான வியாபகங்கள் முழுமுத கடவுள் என்று வேறுபட்டவை அல்ல. ஆனாலும் கிருஷ்ணர் இவ்வுலகில் மனிதனாக தோன்றி லீலைகளை புரிந்ததால் அவரும் அர்ஜுனனும் மகாவிஷ்ணுவின் முன் தலைவணங்கி மரியாதை செலுத்தினார்கள். பகவான் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவை வணங்கினார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு நம்மினின்று வேறுபட்டவர் அல்லவாகையால் கிருஷ்ணர் அவரை வணங்கினார். கிருஷ்ணர் அவ்வாறு வணக்கம் செலுத்தியிருக்க வேண்டியதில்லை. என்றாலும் அவர் மகாகுரு ஆகையால் மகாவிஷ்ணுவுக்கு வணக்கம் செலுத்துவது எப்படி என்பதை அர்ஜுனனுக்கு கற்பிக்க விரும்பினார். எனினும் பௌதிக உலகில் உள்ளதை போலல்லாமல் எல்லாம் பிரம்மாண்டமாயிருப்பதை கண்ட அர்ஜுனன் மிகவும் அஞ்சினான். மகாவிஷ்ணுவுக்கு கிருஷ்ண வணக்கம் செலுத்துவதை கண்ட அர்ஜுனன் அவரை பின்பற்றி கூப்பிய கரங்களுடன் மகாவிஷ்ணுவை வணங்கினான். பிரம்மாண்டமான ரூபத்தை கொண்ட மகாவிஷ்ணு மகிழ்ச்சியடைந்து இனிமையாக புன்னகைத்து பின்வருமாறு பேசினான். அன்பார்ந்த கிருஷ்ணா, அர்ஜுனா, உங்களை காண நான் மிகுந்த ஆவலாயிருக்கிறேன். எனவே பிராமணரின் குழந்தைகளை இங்கு தருவித்து வைத்துள்ளேன். நீங்கள் இருவரும் இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் இருவரும் என் அவதாரங்களாக பூமியில் அசுரர்களை ஒழிப்பதற்காக தோன்றியுள்ளீர்கள். விரும்பத்தகாத இந்த அசுரர்களை ஒழித்த பின் மீண்டும் நீங்கள் எம்மிடம் வர வேண்டும். நீங்கள் இருவரும் நாராயணரின் அவதாரங்கள். நீங்கள் இருவரும் அளவில் முழுமை பெற்றவர்கள். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து உலகில் தர்மத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்காக தர்மத்தின் அடிப்படை கொள்கைகளை உலக மக்களுக்கு அவர்கள் அமைதியாகவும் செழிப்புடனும் வாழ்வதற்காக கற்பித்து வருகிறீர்கள். பின்னர் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் மகாவிஷ்ணுவை வணங்கி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு துவாரகைக்கு திரும்பி வந்து குழந்தைகளை அவர்களின் தந்தையிடம் சேர்ப்பித்தார்கள். கிருஷ்ணரின் கருணையால் பரமான உலகத்தை கண்ட அர்ஜுனன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தான். பௌதிக உலகில் காணப்படும் சிறப்புகள் எல்லாம் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வருபவே என்பதையும் அவரின் கருணையால் அர்ஜுனன் புரிந்து கொண்டான். உலகில் ஒருவன் பெரும் சிறப்புகளும் ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணரின் கருணையால் ஏற்படுகின்றன. எனவே நாம் பகவான் கிருஷ்ணரிடம் நன்றி உணர்வுடன் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் வியக்கத்தக்க அனுபவத்தை பெற்றது. கிருஷ்ணர் இவ்வுலகில் நிகழ்த்திய ஆயிரக்கணக்கான லீலைகளில் ஒன்றாகும். அவையெல்லாம் தனி சிறப்புடையவை, உலகில் ஈடிணையற்றவை. இந்த லீலைகள் கிருஷ்ணர் முழுமுத கடவுள் என்பதை முற்றிலுமாக நிரூபிக்கின்றன. எனினும் அவர் இவ்வுலகில் மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றினார். 16,000 மனைவியர், 16,000 மாளிகைகள், 1,60,000 குழந்தைகளுடன் கிரகஸ்தராக தனது பாத்திரத்தை திறம்பட செய்தார். அவருக்கு 1,60,000 குழந்தைகள் இருந்தாலும் பல யஞ்ஞங்களை நிறைவேற்றி மனித சமுதாயத்தில் நலனுக்காக வாழ்வது எப்படி என்பது அரச குலத்தினருக்கு உணர்த்தினார். புருஷோத்தமன் என்ற முறையில் அவர் பிராமணர்கள் முதல் சாதாரண மக்கள் வரையிலான எல்லோரின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்தார். தேவேந்திரன் உலகில் மழை பொழிந்து எல்லோரையும் திருப்திப்படுத்துவது போல் பகவான் கிருஷ்ணர் தம் காரணம் கடந்த கருணையை பொழிந்து
எல்லோரையும் மகிழ்விக்கிறார். அசுர குணமுள்ள அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவர் அவதரித்தார். எனவே அவர் பல்லாயிரக்கணக்கான அசுரர்களை கொன்றார். சிலரை அர்ஜுனன் மூலம் கொல்வித்தார். இவ்வாறாக அவர் தர்ம உணர்வுள்ள யுதிஷ்டிரை போன்ற பல அரசர்களை உலகில் நியமித்து பொறுப்பேற்க செய்தார். தெய்வீக ஏற்பாட்டால் ராஜ யுதிஷ்டரின் நல்லாட்சி ஏற்பட்டு உலகில் அமைதி நிலவியது. பக்தி வேதாந்த எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் 89ஆம் அத்தியாயமான கிருஷ்ணரின் அதி அற்புத சக்தி இவ்வாறு நிறைவு பெறுகிறது.